சிலர் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கான கண்டென்ட் என்னென்னா, நான் சும்மா யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸை வந்து ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். உலகப்பூர்வமான கண்டென்ட் தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்த ஒரு கண்டென்ட்டு அது என்னென்னா, இதை கீழே காட்டுறேன் பாருங்கள். கீப் யுவர் ஐஸ் ஆன் கிரைஸ்ட் அப்படின்னு வந்துச்சு. அதாவது உங்களுடைய பார்வையை கிறிஸ்துவின் மீது வையுங்கள் அப்படின்றதுக்கான தமிழ் மீனிங் இது. ஸோ டக்குன்னு நம்ம மொபைல் எங்கிட்ட க்ளோஸ் பண்ணி மாற்றி வச்சுட்டு படுத்துட்டு இந்த விஷயத்தை பற்றி யோசித்துக்கிட்டு இருந்தேன். ஸோ என்னென்னா, ஆண்டவர் மேலே இருந்து நம்மளுடைய பார்வையை விளக்கும்போது ஜஸ்ட் அடுத்து வர்ற ஒரு வீடியோ உங்களை பாவத்துக்குள்ளே இழுத்துட்டு போயிடும். எப்படி? ஜஸ்ட் ஒரு வீடியோ உங்களை அந்த பாவத்துக்குள்ளே டக்குன்னு இழுத்துட்டு போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஆண்டவருக்குள்ளே நீங்கள் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் சும்மா அப்படி மொபைல் நோண்டிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஆண்டவர் இடத்துலேருந்து உங்களுடைய பார்வையை நீங்கள் விளக்குனீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் பாவத்தில் விழுறதுக்கான அநேக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை வந்து எனக்கு வந்து ஆண்டவர் வந்து உணர்த்தினார். ஸோ அந்த விஷயத்தை உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஷேர் பண்ணிட்டேன். ஸோ எப்போதும் வந்து ஆண்டவர் மேலே இருக்கிற உங்களுடைய பார்வையை வந்து விளக்கிறாதீங்க. எப்போதும் ஆண்டவர் நினச்சிட்ருங்க. அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்துருங்க. ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.